ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆஷா கல்யாணத்துல வந்து பாட்டி தாத்தா விரும்புறாங்க. அதாவது வந்து விஜயும் பிரபாவையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து அனமிகா வந்து சத்தம் போறாங்க. எப்படி அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ண வச்சு மரப்பராங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் தானே, நான் இருக்கும்போது அவ எப்படி புறவு வாசல் வழியா வந்தவன் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாருமே மௌனமா இருக்காங்க. அப்ப கோடீஸ்வரி சொல்றாங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க அனமிகா, என் பிள்ளைய வந்து விஜய் மரப்பராரம் தாலி கட்டியிருக்காரு, அது அவர் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீ டைவர்ஸ் ஆனதை வந்து கேன்சல் ஆனதை உடனே நீ வீட்டுக்கு வராம நீ தான் புறல வாசல் வழியா பின்னாடி மெதுவா வந்திருக்கிற. மொத்த பிளானும் உன்னோட தான் இருக்கும். நீ தான் அந்த குடும்பத்தை நிப்ப வரைக்கும் குழப்பம் பண்ணியிருக்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, என் மகளோட கல்யாணத்தை நிப்பாட்டது யாருன்னு தெரிஞ்சா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நீ பண்ண தவறு எல்லாமே ஒவ்வொன்றா வெளியில வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நீ வந்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷனா பேசுறாங்க. அனாமிகா அப்படியே ஆடி போயிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா தேவிக்கும் பயம் ஏற்பட்டு போய் கௌதம்கிட்ட என்னடா கௌதம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கும் பயப்படாம, எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. ஏன்னா நீ பேசின உன்னோட சிம் கார்டு நம்பர் எல்லாமே சூர்யாவோடது தான். பழியன் வந்து விழுந்தா அது அனமிகா சூர்யா மேல மட்டும் தான் விழுது. நீ எதுவும் கவலைப்படாதமா அப்படின்னு அவர் சமாதானப்படுத்துறாரு.